ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சிஏ இன்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, சிஏ இன்டர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மே 2025. Okay, you're going to write CA inter exam May 2025. நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட போகிறீங்க. ஓகே, இது ஒரு பிளான் மாதிரி. ஓகே, இட் இஸ் நீங்கள் பிளான் போட போகிறீங்க. நாம் இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதுக்கான பிளான் போடுறீங்க. நீங்கள் போடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஃபர்ஸ்ட் டே இந்த லெசன் முடிக்கணும், லெசன் நம்பர் 1. செகண்ட் டே lesson number 2. Okay, third day lesson number 3. முடிக்க நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வருவீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு நாள் என்னால் முடிக்க முடியல அப்படின்னா நான் பிளான் போட்டது ஏதோ தப்பு நடக்குது, ஏன் என்னால் பண்ண முடியல, அப்போ நான் அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன், திருப்பி பிளானை மாற்றுறது, இது எல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், சாதாரண விஷயங்கள். இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா நான் வந்து இப்போ என்ன ரெஸ்டாரண்ட் போகலாம், என்ன சாப்பிட்லாம், இதெல்லாம் நீங்கள்லாம் யோசிப்பீங்க. ஓகே, சில பேர் யோசிக்க மாட்டாங்க, பட் சில பேர் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு எப்படி பண்ணணும், அடுத்தது எனக்கு எப்படி வரணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் அதுக்கு வாங்கணும், நீங்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தான் யோசிச்சு நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இது வந்து நம்ம நார்மல் எல்லா டெய்லி விஷயம் நடக்கிறது வந்து பார்த்தோம். இப்போ இது வந்து பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ரிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, கேட்ரிங் பிஸ்னஸ் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே எடுத்தோன்னே நீங்கள் வந்து பெரிய கால் வைக்க மாட்டீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 பேருக்கு நான் சமைச்சு தரேன், நீங்கள் பிளான் போட போகிறீங்க. ஓகே, அடுத்தது அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 2-3 மாதம் இந்த மாதிரி சூப்பராக போகிறது, நிறைய சேல்ஸ் வருது, உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்கள் ஃபுட்டுக்காகவே வராங்க, குவாலிட்டி அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இன்டென்ட் என்ன, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் என்ன, யூ ஹாவ் டு மெயின்டைன் தி குவாலிட்டி. என்ன தான் ப்ரைஸ் நீங்கள் அதிகப்படுத்தினாலும் நீங்கள் குவாலிட்டியை கை வைக்க மாட்டீங்க. ஓகே, தட் இஸ் யுவர் மெயின் அப்ஜெக்டிவ் இல்லை கோல் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கேட்ரிங் ஆரம்பிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் போட போகிறீங்க, நான் 10 பேருக்கு நான் கொடுக்கணும், நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஆள் தேவைப்படும், இவ்வளோ லேபரர்ஸ் தேவைப்படுவாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எல்லாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கேட்ரிங்கில் எப்படி சர்வ் பண்ணுவாங்க அது எல்லா பாத்திரங்களும் எனக்கு வேணும், சமைக்கிறது குக் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நீங்கள் பிளானிங் ப்ராசஸ். ஓகே, நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணாமல் நம்ம எதுவும் செய்யவே முடியாது. ஏன்னா பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. அது இது என்னது, நம்ம ஏதோ பண்ணுறோமே, நமக்கு எதுவும் சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க. காலையிலேருந்து நீங்கள் எழுந்துக்கோங்களேன், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த டேவே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு பிளான் பண்ணாமல் செய்யவே முடியாது. சரி, ஓகே, பிளான் பண்ணி செய்கிறீங்க. ஓகே, அது நல்லா போகுது. திடீர்னு ஏதாவது ஒரு டிசாஸ்டர், அதாவது ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, ஏதோ ஒரு தெஃப்ட்டு அப்படின்னா நீங்கள் பிளானை மாற்றுவீங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூஆர் பிளானிங் எவ்ரிதிங். அதாவது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க அதாவது தனியாக அவங்க எப்படி பிஸ்னஸ் பிளான் பண்ணுறது அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு ஹெட் இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை பிளான் பண்ணியாச்சு, உங்களுக்கு வந்துட்டு 10 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட போகிறீங்க, அதே மாதிரி வந்து இவ்வளோ ஆட்கள் தேவை, நீங்கள் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் போட போகிறீங்க, எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, அதை நீங்கள் எக்ஸிக்யூஷனில் கொண்டு வரணும். நீங்கள் போடுங்க, போஸ்டரில் அடிங்க, நீங்கள் வந்து கேட்ரிங் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. இது நீங்கள் வந்து அவேர்னஸ் கொண்டு வாங்க. நீங்கள் வந்து அந்த கேட்ரிங் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸை நீங்கள் பிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி வந்து என்ன பண்ணால் நமக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அடுத்த ப்ராசஸ், கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டாங்க, சூப்பராக போயிட்டுருக்கு.
ஒரு 1 இயர் கழிச்சு இல்லைன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க, மானிட்டர் பண்ணுறீங்க. எப்படி நம்ம நல்லா இருக்கே, நல்லா போகுது, திடீர்னு எதுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் இவ்வளோ குறைஞ்சிருக்காங்க, நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புளாவது நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருந்தாங்களே, மாறாமல் எங்கேயும் போகாமல், நம்ம விட்டு எப்படி வந்து 10 பேர் குறைஞ்சிட்டாங்களே 10 பேர் வரதில்லையே, ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பிளானில் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா, எதாவது மாற்றணுமா, எதாவது சேஞ்ச் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிற. அதாவது பிஸ்னஸ் பிளானர்ஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த மேனேஜர்ஸ் பார்ப்பாங்க, டாப் லெவலில் இருக்கிறது அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படும், உங்களுக்கு என்ன தேவைப்படாது, நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுவீங்க, தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரது வந்து மானிட்டரிங் ப்ராசஸ். ஓகே, மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் அது போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் உடைய ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். புரியுதான்னு பாருங்கள். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.